அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேத்தர். அன்பர்களே, நாம் இனி ஒரு கொஞ்சம் காலம் தொடராக இந்து தர்ம வித்யாபீடத்தினுடைய சமய வகுப்பு பாடத்திட்டங்களை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை என்ற இடத்தை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய வெள்ளிமலையில் இருக்கக்கூடிய விவேகானந்த ஆசிரமத்தை ஆஸ்தானமாக கொண்டு செயல்படக்கூடிய ஹிந்து தர்ம வித்யாபீடம். இது சுவாமி மதுரானந்தஜி மகாராஜ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே மதமாற்றம் தீவிரமாக நடப்பதற்கு காரணம் சமய அறிவு மக்களுக்கு இல்லாததுதான் என்பதை உணர்ந்த அவர் சமய அறிவு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சமய வகுப்புகளை ஆரம்பித்தார். சமய வகுப்புகளிலே பல்வேறு நிலைகளிலே பாடம் நடத்தப்படுகின்றது. தொடக்க நிலை, இளநிலை, வளர்நிலை, உயர்நிலை, முதுநிலை என்று 5 நிலைகள். இப்பொழுது குழந்தைகளுக்காக அரும்பு மலர் என்ற நிலைகள். இந்த நிலைகளிலே 5வது நிலையும் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு வித்யா ஜோதி என்று பட்டம் வழங்கப்படுகின்றது. அவர்கள் சமய அறிவிலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான அறிவாவது பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படி இந்த சுவாமியினுடைய முயற்சி காரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய சமய வகுப்புகளில் முதுநிலை பாடத்திட்டத்திலிருந்து கொஞ்சம் பாடங்களை பார்ப்போம். இந்த பாடங்கள் அது மந்திரங்கள், பாடல்கள் எல்லாம் இருக்கும். அதை நான் சொல்லியிருப்பேன். மந்திரம் சொல்ல வேண்டிய முறை இதாக இருக்காது, சில வேளை பாடல்கள் பாட வேண்டிய முறை இதாக இருக்காது, அதனுடைய ராகம் இதாக இருக்காது. ஆனால் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி. நீங்கள் உங்களுக்கு வேறு ராகம் தெரிந்திருந்தால் அந்த ராகத்திலே படியுங்கள், கேளுங்கள். படிக்காமல் இருக்காதீர்கள். எல்லோரும் படித்து இந்து சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரும் வித்யாஜோதிகள் ஆக வேண்டும். தங்களுடைய சமயத்தினுடைய பெருமை, சமயத்தில் என்ன இருக்கின்றது என்பதை அவர்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சமய வகுப்புகள் நடக்கின்றன. நாமும் இந்த முயற்சி செய்கின்றோம். இதை கேட்டு படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்மை உண்டாக சர்வ வல்லவராகிய இறைவன் அருள்பாலிக்க வேண்டி பிரார்த்தித்து பாடத்துக்குள் போவோம். இந்து தர்ம வித்யாபீடம் சமய வகுப்பு முதுநிலை பாடத்திட்டத்தில் முதல் பாடம் மறைமொழி மணிகள். அதில் 10வது மந்திரத்தில் 1 ஆகிய மாண்டுக்கியோபனிடம் வரை நாம் முதல் வீடியோவிலே பார்த்தோம். இப்பொழுது 10ல் 2 மாண்டுக்கியோபனிடம்தான். ஓம் சர்வம் ஹியேதத் பிரம்ம அயமாத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பாத். ஓம் சர்வம் ஹேதத் பிரம்ம அயமாத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பாத். ஓங்கார ரூப உலகமான இந்த எல்லாமே பிரம்மம்தான். இந்த உலகம் எல்லாமே பிரம்மமே தான். இந்த ஆத்மா பிரம்மம்தான். இந்த ஆத்மா, நம்முடைய ஒவ்வொரு ஆத்மாவும் பிரம்மம்தான். அந்த ஆத்மாவானது 4 பாதங்களை உடையது. 4 பாதங்கள் என்றால் வைஸ்வானரன், தைஜசன், பிராக்ஞன், துரியம். வைஸ்வானரன் என்றால் விழிப்பு நிலையில் இருக்கக்கூடியவன். தைஜசன் என்றால் கனவு நிலை உடையவன். பிராக்ஞன் என்றால் தூக்க நிலையை உடையவன். துரியம் என்றால் கனவுக்கும் நினைவுக்கும் தூக்கத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை, ஆனால் ஜடம் அல்ல. இந்த அயமாத்மா பிரம்மா என்பது அதர்வண வேதத்தினுடைய மகா வாக்கியமாகும். அடுத்து ஐதரேய உபனிஷதம். ஓம் ஏஷ பிரம்மேஷ இந்திரேஷ பிரஜாபதிரேதே சர்வே தேவா இமானி ச பஞ்ச மகாபூதானி பிருத்திவி வாயுராகாச ஆபோ ஜோதிகும்ஷி இத் ஏதானி மானி ச
ക്ഷുത്രമിച്രാണീവ ബീജനിതരാണി ചേതരാണി ചാണ്ഡജാനി ച ജാരുജാനി ച സ്വേദജാനി ച ഉദ്വിജാനി ച അശ്വാ കാവാ പുരുഷ ഹസ്തിനോ യത് കിഞ്ചേദം പ്രാണി ജംഗമഞ്ച പദത്രിച്ച യച്ചസ്ഥാവരം സർവം തത് പ്രജ്ഞാനേത്രം പ്രജ്ഞാനേ പ്രതിഷ്ഠിതം പ്രജ്ഞാനേത്രോ ലോകഃ പ്രജ്ഞാ പ്രതിഷ്ഠ പ്രജ്ഞാനം ബ്രഹ്മ. ഓം യേഷ ബ്രഹ്മൈഷ ഇന്ദ്രൈഷ പ്രജാപതിരേതേ സർവേ ദേവാ ഇമാനി ച പഞ്ചമഹാഭൂതാനി പൃഥിവി വായുരാകാശ ആപോ ജ്യോതി കുംഷി ഇത്യേതാനിമാനി ച ക്ഷുദ്രമിച്രാണീവ ബീജനിതരാണി ചേതരാണി ചാണ്ഡജാനി ച ജാരുജാനി ച സ്വേദജാനി ചോദ്വിജാനി ച അശ്വാകാവാ പുരുഷാ ഹസ്തിനോ യത് കിഞ്ചേദം പ്രാണിജംഗമഞ്ച പദത്രിച്ച യച്ചസ്ഥാവരം സർവം തത് പ്രജ്ഞാനേത്രം പ്രജ്ഞാനേ പ്രതിഷ്ഠിതം பிரஜாநேத்ரோ லோக பிரஜா பிரதிஷ்டா பிரஜானம் பிரம்மா. இந்த பிரஜானம் பிரம்மா என்பது ரிக்வேதத்துடைய மகா வாக்கியமாகும். ஓம் ஏஷ் பிரம்ம. இது படைப்பு கடவுளாகிய நான்முக பிரம்மா. இது இந்திரன், இது பிரஜாபதி. இந்த எல்லா தேவர்களும், மேலும் இந்த பூமி, காற்று, ஆகாயம், நீர், நெருப்பு ஆகிய ஐம்பெரும் பூதங்களும், மேலும் இந்த க்ஷுத்ரமிச்ராணின்ற சின்ன சின்ன உயிர்களும், பீஜானீச்ச விதைகளிலிருந்து உருவாகக்கூடிய உயிரினங்களும், அண்டஜானீச்ச அண்டம் என்றால் முட்டை, முட்டையிலிருந்து வருவனவையும், ஸ்வேதஜானீச்ச ஸ்வேதம் என்றால் வியர்வை, வியர்வையிலிருந்து வரக்கூடியவும், பூமியை பிளந்து வரக்கூடியவர்களும், மற்றும் குதிரைகள், பசுக்கள், யானைகள், மனிதர்கள், மேலும் பதத்திரி சிறகுகள் உள்ளவை எவையோ அவைகளும், ஜங்கமம் ஸ்தாவரம், ஜங்கமம் என்றால் அசைவது, ஸ்தாவரம் என்றால் அசையாதது, அசைவதும் அசையாததும் ஆகிய உயர் வகைகள் எவையெல்லாம் இந்த உலகில் உள்ளனவோ அவையெல்லாம் பேரறிவாகிய அந்த பரம்பொருளாலே சிருஷ்டிக்கப்பட்டது, பேரறிவிலேயே நிலை பெற்றுள்ளது. அந்த உலகில் அந்த பேரறிவால் அறிவாற்றலை பெற்றுள்ளது. பேரறிவாகிய அந்த பரம்பொருளே ஆதாரமானது. அந்த பேரறிவே பரம்பொருள். தைத்திரிய உபநிடதம். ஓம் வேதம் அனுச்சாரியோ அந்தே வாசினம் அனுச்சாஸ்தி சத்யம் வத தர்மம் சர ஸ்வாத்யாயான் மா பிரமதः ஆச்சாரியாய பிரியந்தனமாஹ்ருத்ய பிரஜாதந்தும் மா வியவச்சேத்சி சத்யான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குச்சலாம் ந பிரமதிதவ்யம் புத்தியை ந பிரமதிதவ்யம் ஸ்வாத்யாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். ஓம் தேவ பித்ரு காரியாபியான் ந பிரமதிதவ்யம். மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரியாய தேவோ பவ அதிதி தேவோ பவ யான்ய நவத் யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோ இதராணி யான்யஸ்மாகம் சுச்சரிதானி தானி துவயோபாஸ்யானி நோ இதராணி. இது ஒரு பட்டமளிப்பு உரை போல. ஓம் வேதமனுச்சாச்சாரியோ அந்தேவாசினம் அனுச்சாஸ்தி சத்யம் வத தர்மம் சர ஸ்வாத்யாயான் மா பிரமதः ஆச்சாரியாய பிரியந்தனமாஹ்ருத்ய பிரஜாதந்தும் மா வியவச்சேத்சி சத்யான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குஜலாம் ந பிரமதிதவ்யம் புத்தியை ந பிரமதிதவ்யம் ஸ்வாத்யாய பிரவச்சனாபியான் ந பிரமதிதவ்யம். ஓம் தேவ பித்ருகாரியாபியான் ந பிரமதிதவ்யம். மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ யான்யநவத் யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோ இதராணி யான்யஸ்மாகம் சுச்சரிதானி
தானி துவயோபாசியானி நோ இதராணி. வேதத்தை அத்தியனம் செய்து வைத்த பிறகு, படிப்பெல்லாம் முடிந்த பிறகு, ஆசிரியர் குருவானவர் தன்னுடன் தங்கி படிக்கக்கூடிய மாணவனுக்கு, அந்த காலத்தில் குருகுலத்தில் தங்கி படிப்பது வழக்கம், அதுதான் அந்தேவாசிகள். அந்தேவாசிக்கு கிரந்தங்களை சொல்லி வைத்தபின் அதன் பொருளை உபதேசிக்கின்றார். பிரமாணங்களில் உள்ளபடி அறியப்பட்டதும் அவசியம் சொல்ல வேண்டியதுமான உண்மை வார்த்தையை சொல்வாயாக, உண்மையான தர்மத்தை அனுஷ்டிப்பாயாக, குருவுக்கு விருப்பமான பொருளை காணிக்கையாக கொடுப்பாயாக, வம்சத்தொடரை நிறுத்திவிடாதே, உண்மை பேசுவதிலிருந்து ஒருபொழுதும் தவறிவிடாதே, மகந்தம் பொய் சொல்ல வேண்டாம், தர்ம அனுஷ்டானங்களிலிருந்து தவறிவிடாதே, உடலுக்கு நோய் வந்தால் உடலை காப்பாற்றும் பொருட்டு செய்யக்கூடிய சிகிச்சை முதலிய காரியங்களிலிருந்தும் தவற வேண்டாம், லௌகீக வைதீக கர்மங்கள் மங்களார்த்தமான இந்த கர்மங்கள் எதிலிருந்தும் தவற வேண்டாம், வேதத்தை ஓதுதல் ஆகிய இரண்டையும் செய்ய வேண்டும், அதிலிருந்து மாற வேண்டாம், அம்மாவை தெய்வமாக உடையவனும் அப்பாவை தெய்வமாக உடையவனும் குருவை தெய்வமாக உடையவனும், அதிதி என்றால் உணவு நேரத்தில் திடீரென்று வந்தவர் அதிதி, அவரை தெய்வமாக உடையவனும் ஆவாயாக. இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்பவர்களாக ஆகுங்கள், பிறவற்றை செய்யாதீர்கள். 13 சாந்தோக்கியோபனிடதம். ஓம் சய ஏஷோ அணிமைததாத்மியமிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயத்விதி ததா சோம்யேதி ஹோவாச்ச. ஓம் சய ஏஷோ அணிமைததாத்மியமிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயத்விதி ததா சோம்யேதி ஹோவாச்ச. ஐயனே, மீண்டும் எனக்கு தெளிவுற உணர்த்த வேண்டும் என்று கேட்ட ஸ்வேதகேதுவுக்கு அவனுடைய தந்தையானவர் சோம்யா, அங்கனமே குழந்தாய், சொல்லித்தருகிறேன் என்று சொன்னார். மேலே சொல்லப்பட்ட இந்த ஆத்மாதான் இந்த உலகம் அனைத்துமாக உள்ளது. அதுவே உண்மை, அதுவே ஆத்மா. ஸ்வேதகேதுவே, அதுவே நீயாக இருக்கிறாய், அந்த ஆத்மாவே நீயாக இருக்கிறாய். இந்த தத்துவமசி என்பது சாமவேதத்துடைய மகா வாக்கியமாகும். அடுத்து 14 பிருகதாரண்யகோபனிடதம். ஓம் பிரம்ம வா இத மக்ர ஆசீத் ததாத்மானமேவா வேதஹம் பிரம்மாஸ்மீதி தஸ்மாத் தத் சர்வமபவது தத் யோயோ தேவானாம் பிரத்யபுத்யத ச ஏவ தத பவது தத ரிஷீணாம் ததா மனுஷ்யாணாம் தத்தைதத் பஷ்யன் ரிஷிர்வாமதேவ பிரதிபேதே அகம் மனுரபவம் சூரியச்சேதி ததிதமப்யேத ஹிய ஏவம் வேதாகம் பிரம்மாஸ்மீதி ச இதம் சர்வம் பவதி. ஓம் பிரம்மவா இதமக்ர ஆசீத் ததாத்மானமேவா வேதகம் பிரம்மாஸ்மீதி தஸ்மாத் தத் சர்வமபவது தத் யோயோ தேவானாம் பிரத்யபுத்யத ச ஏவ தத பவது ததர்ஷீணாம் ததா மனுஷ்யாணாம் தத்தைதத் பஷ்யன் ரிஷிர்வாமதேவ பிரதிபேதே அகம் மனுரபவம் சூரியச்சேதி ததிதமப்யேத ஹிய ஏவம் வேதாகம் பிரம்மாஸ்மீதி ச இதம் சர்வம் பவதி. ச இதம் சர்வம் பவதி. இது ஆதியில் பிரம்மமாகவே இருந்தது. இது தன்னைத்தானே நான் பிரம்மமாயிருக்கிறேன் என்று உணர்ந்தது. அந்த உணர்ந்த நேரத்திலிருந்து அது எல்லாமாகவே ஆகிவிட்டது. தேவர்களில் எவரொருவர் இதை உணர்ந்தனரோ அவர்கள் பிரம்மமாகவே ஆயினர். அவ்வாறே ரிஷிகளும் அவ்வாறே மனிதர்களும். இதை கண்டறிந்த வாமதேவ மகரிஷி நான் மனுவாக இருந்தேன், சூரியனாக இருந்தேன் என்று கூறினார். இப்போதும் கூட யார் ஒருவர் இதை இவ்வாறே
நான் பிரம்மமாக இருக்கின்றேன் என்று அறிகின்றானோ அவன் இது அனைத்துமாக ஆகின்றான். இதில் வரக்கூடிய அகம் பிரம்மாஸ்மி என்பது யஜுர்வேதத்தினுடைய மகா வாக்கியமாகும். அடுத்து பிரகதாரண்யகோபனிடத்தில் 2வது மந்திரம். ச ஹோவாச்ச ந வா அரே பத்யுகாமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி ந வா அரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி ந வா அரே புத்திராணாம் காமாய புத்திர பிரியா பவந்தி ஆத்மனஸ்து காமாய புத்திரா பிரியா பவந்தி ந வா அரே வித்தஸ்ய காமாய வித்தம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய வித்தம் பிரியம் பவதி ந வா அரே சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மா வா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்ய மந்தவ்ய நிதித்யாசிதவ்ய மைத்ரேயி ஆத்மன வா அரே தர்சனேன ஸ்ரவணேன மத்யா விஜ்ஞானேனேதம் சர்வம் விதிதம். சஹோவாச்ச ந வா அரே பத்யுகாமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி ந வா அரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி ந வா அரே புத்திராணாம் காமாய புத்ரா பிரியா பவந்தி ஆத்மனஸ்து காமாய புத்ரா பிரியா பவந்தி ந வா அரே வித்தஸ்ய காமாய வித்தம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய வித்தம் பிரியம் பவதி ந வா அரே சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மா வா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்ய மந்தவ்ய நிதித்யாசிதவ்ய மைத்ரேயி ஆத்மன வா அரே தர்சனேன ஸ்ரவணேன மத்யா விஜ்ஞானேதம் சர்வம் விதிதம். யக்ஞவல்கிய முனிவர் அவர் சொன்னார், ஹே மைத்ரேயி, கணவன் பொருட்டல்ல கணவன் நேசிக்கப்படுவது தன் பொருட்டே. மனைவிக்காக வேண்டிய அல்ல மனைவி நேசிக்கப்படுவது தன் பொருட்டே. குழந்தைகளுக்காக வேண்டிய அல்ல குழந்தைகள் நேசிக்கப்படுவது அதுவும் தன் பொருட்டே. செல்வத்துக்காக செல்வம் நேசிக்கப்படவில்லை. இந்த பொருட்கள் எல்லாம் நேசிக்கப்படுவது அந்த பொருட்களுக்காக வேண்டியல்லை, எல்லாமே தனக்காகத்தான் நேசிக்கப்படுகின்றது. ஓ மைத்ரேயி, அந்த ஆத்மாவை அறிந்து கொள்ள பார்க்க வேண்டும். அதற்கு குருவிடமிருந்து வேதாந்தத்தை கேட்க வேண்டும். கேட்டவற்றை மறுபடியும் மறுபடியும் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து சிந்தித்து சந்தேகம் நீங்கி தெளிய வேண்டும். ஆத்மாவை வேதாந்தங்களை கேட்பதனாலும் சிந்திப்பதனாலும் தெளிவதனாலும் தெளிந்து ஆத்மா தான் என்று உணர்வதாலும் பார்ப்பதாலுமே இது எல்லாம் அறியப்பட்டதாகும். இதோடு அந்த மறைமொழி மணிகளில் 2ஆம் பாகம் நிறைவடைகின்றது. மாணவர்கள் நன்றாக கேட்டு படியுங்கள். தேர்வுக்கும் வாழ்வுக்கும் உபயோகமாக இருக்கக்கூடியவைதான் இந்த மந்திரங்கள். நன்றாக படியுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம். உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ்.